இந்த வெப்பச்சூழல் என்பது குறிப்பாக மனிதர்களுடைய நடவடிக்கையால் வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, எல்னினோ போன்ற வெப்ப நீரோட்ட நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படும். நிலத்தில் நம்முடைய மனிதனுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசு ஒரு பக்கம் எல்னினோவை பத்தி இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும், அதை பத்தி ஒரு தனி அமைச்சகமே கூட இருந்தாலும் கூட, ஆனா அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் கைவிடவே இல்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு எண்ணெய்களை எடுக்க முடியுமோ அதை எடுப்பாங்க, கெட்ட வளர்ச்சிக்கு அப்படின்வாங்க. இப்ப வளர்ச்சி அப்படின்றது மனிதனுடைய அழிவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஹியூமன் ஆக்டிவிட்டி கொண்டு செல்கின்றது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலாகட்டும், அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்தி வரும் தாக்குதலாகட்டும், இவற்றை கூட ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நாம் நிறுத்தி விட முடியும், அல்லது அதனை மிதப்படுத்தி விடவாவது முடியும். ஏனென்றால் எண்ணெய் வர்த்தகம் பாதிக்க அந்த அழுத்தம் அமெரிக்காவின் மீது அதிகமாக எழும், உயரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அமெரிக்கா அமைதியை தேடித்தான் போக வேண்டும். ஏனென்றால் எதிர்த்தரப்பு ஈரானும் பலம் வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு அமெரிக்காவை தாக்கி வருகிறது. எனவே அது கூட ஒரு கட்டத்தில் நாம் தடுத்து விட முடியும், கட்டுப்படுத்தி விட முடியும். ஆனால் இன்றைக்கு பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த எல் நினோ என்று சொல்லக்கூடிய கடலின் மேற்பரப்பு வெப்பமடைதல் என்பது நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பெருகி வருவதாக வானிலை ஆய்வாளர்களும் சூழலியலாளர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது பொதுவாக பசிபிக் பெருங்கடலினுடைய அந்த மேற்கு மற்றும் கிழக்கு மற்றும் மத்திய கடற்பகுதிகள், அந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய எல் நினோ என்று சொல்லக்கூடிய அந்த வெப்ப நீரோட்டம், அதனுடைய வெப்ப அளவு பொதுவாக இருக்கக்கூடிய 19.6 டிகிரி சென்டிகிரேட் என்கின்ற அந்த வெப்பநிலை இப்பொழுது உயர்ந்து 21 டிகிரி சென்டிகிரேடாக மாறி இருக்கிறது. இது பார்ப்பதற்கு 1.4 டிகிரி சென்டிகிரேடு தானே அதிகம் என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு அது நம்முடைய நிலத்தின் மீதான வானிலையை, மழைப்பொழிவை அல்லது மழைப்பொழிவை தடுத்து கடும் வறட்சியை ஏற்படுத்த வல்லதாகும். இது இந்த அட்மாஸ்பரிக் ஹீட் என்று சொல்லக்கூடிய வளிமண்டலத்தினுடைய வெப்பத்தை காற்று கடற்பகுதி அப்படியே அந்த நிலத்திலிருந்து வீசக்கூடிய காற்றின் காரணமாக அது காற்று கடலினுடைய மேற்பகுதியை தொடும் பொழுது அந்த வெப்பத்தை கடல் நீர் தான் உள்வாங்கிக் கொள்கிறது. அவ்வாறு உள்வாங்கக்கூடிய அந்த வெப்பம் நாளுக்கு நாள் கடற்பகுதியை அப்படியே, கடற்பரப்பை அப்படியே வெப்பமயமாக்கி அதுதான் இந்த எல் நினோ போன்ற ஒரு வெப்ப நீரோட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அது பயங்கர ஒரு அச்சுறுத்தலாக உருவாக்கி இருக்கிறது. பயங்கரமான அச்சுறுத்தல் என்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மழையெல்லாம் மற்ற சில நாடுகளெல்லாம் பெய்யக்கூடிய மழையையும் அடிக்கிற வெப்பத்தையும் நம்ம பார்க்கிறோம். இது எந்த அளவிற்கு போய் முடியும் என்று கணிக்க முடியாத அளவிற்கு அது உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த வெப்பக்காற்று, இந்த வெப்பச்சூழல் என்பது குறிப்பாக மனிதர்களுடைய நடவடிக்கையால் வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அது இல்லாத இந்த இண்டஸ்ட்ரி, நம்ம எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்கள், அது இதனால உருவாகக்கூடிய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தப்பி செல்ல வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மிகவும் காற்று மண்டலத்தை வெப்பமடைய செய்யக்கூடிய அந்த வாயுக்களால் நிரம்பி அந்த காற்று கடல் பரப்பை நோக்கி ஈர்க்கப்படும் பொழுது அதன் விளைவாகத்தான் இந்த கடல் நீர் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த சூழல் நாம் மாற்றாவிட்டால், அன்லஸ் வி ரிவர்ஸ் திஸ் சிச்சுவேஷன், இந்த எல் நினோ போன்ற வெப்ப நீரோட்ட நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படும். இதுவரைக்கும் அப்படி சொல்லலை. ஒரு முறை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆண்டுகள் அது இல்லை, அதுக்கப்புறம் தான் வருதுன்னா சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்டு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு அடிக்கடி ஏற்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வெப்பநிலை அதிகரித்து கொண்டே போகிறது. ஸோ கடல் பரப்பினுடைய மேல்மட்டத்தினுடைய வெப்பம் என்பதுதான் இங்கே முக்கியமாக கணிக்க வேண்டிய ஒன்றாக மாறுகிறது. அதற்கு நிலத்தில் நம்முடைய மனிதனுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதிரி
பெரிய பெரிய ஓப்பன் காஸ்ட் மைனிங் எல்லாம் வச்சு நிலக்கரியை எடுப்பது, அப்புறம் ஆழ குழி தோண்டி கிணறுகளை எல்லாம் வைத்து அதன் மூலம் ஹைட்ரோ கார்பன் போன்ற கச்சா எண்ணெய் போன்ற எரிவாயுக்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவது, இதெல்லாம் வெளில கொண்டு வரும்போது தான் அந்த பூமிக்கு அடியில் பொதிந்துள்ள மீத்தேன் போன்ற மிக அதிகமாக காற்று மண்டலத்தை வெப்பமடைய செய்யக்கூடிய அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியே வருகின்றன. இதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் நீங்க பாருங்க, இப்பொழுதும் இந்திய ஒன்றிய அரசு ஒரு பக்கம் எல்னினோவை பத்தி இந்த மாதிரி பருவநிலை மாற்றத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும், அதை பத்தி ஒரு தனி அமைச்சகமே கூட இருந்தாலும் கூட, ஆனா அந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் கைவிடவே இல்லை, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட பரங்கிப்பேட்டை சிதம்பரத்தை எடுத்த பரங்கிப்பேட்டை ஒட்டிய கடற்பகுதியில் எண்ணெய் வளங்கள் இருப்பதாக சொல்லி நம்மளுடைய கரையிலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல அந்த மாதிரி டெரிக்ஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் குழாய்களை அழுத்தி எவ்வளவு அந்த கார்பன் வளம் இருக்கிறது என்பதையெல்லாம் மதிப்பீடு செய்து வருகின்றது. அதற்கு பிறகு அதை அப்படியே ஏலம் விடுவாங்க, அந்த பகுதி அப்படியே ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்ட உடனே அவங்க வந்துட்டு இன்னும் ஆழமா பதிச்சு எவ்வளவு எண்ணெய்களை எடுக்க முடியுமோ அதை எடுப்பாங்க. கெட்ட வளர்ச்சிக்கு அப்படின்வாங்க. இப்போ வளர்ச்சி அப்படின்றது மனிதனுடைய அழிவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஹியூமன் ஆக்டிவிட்டி கொண்டு செல்கின்றது. இதுதான் இப்ப பெருத்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. விவசாயம் கூட இப்படியான வளிமண்டலத்தை வெப்பமடைய செய்யக்கூடிய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். காரணம் என்னன்னா, விவசாயம் அது மறுபடியும் இயற்கையை தான் விளைவிக்கின்றது. அதனால ஒன்றும் பெரிய பாதகம் ஏற்பட போறதில்லை. ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் இவைகள் தான் இன்றைக்கு நாம வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் முன்னேற்றம் என்று சொல்வதற்கும் பொருளாதார வளர்ச்சியை காண்பதற்கும் நாம கடைபிடிக்கக்கூடிய இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய நடவடிக்கைகள் தான் இப்போ நமக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அப்படின்றதெல்லாம் குறைக்கணுமா அப்படின்னீங்கன்னா வேற வழியே இல்லை, ஆமான்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கார்பன் எமிஷனை நம்ம கட்டுப்படுத்தணும், கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இல்லை என்றால் இயற்கை அதனுடைய சுழற்சியில் இதை உள்வாங்கிக் கொள்வதன் மூலம் உருவாகக்கூடிய விளைவுகளை பூமி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது மிகப்பெரிய அளவிற்கு மானுடத்தினுடைய வாழ்வை அழிக்கும். மேலும் பல்வேறுபட்ட சிக்கல்களை எல்லாம் ஒவ்வொருவருக்கு நோய் நொடிகள் எல்லாம் வந்துட்டு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சர் இருக்குது, ஆஸ்துமா போன்ற நோய்கள் எல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு இந்த பென்டப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அப்படியே பூமிக்கு அடியில தேங்கி இருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது அது எப்படிப்பட்ட எதிர் விளைவுகளை ஏற்படுத்துகிறது, காற்று மண்டலத்தை வெப்பமடைய செய்கிறது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படணும், நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான முடிவுகளை எடுக்கப்படணும். இயற்கையை ஒட்டி அந்த காடுகளை அழிப்பது போன்றவற்றை எல்லாம் நிறுத்தணும் கட்டாயம். நம்ம ஏதாவது நீர்மின் நிலைய திட்டம்னு சொல்றது, ஏதாவது ஒன்றத்தை பண்ணிட்டு என்ன பண்றோம். அன்னைக்கு கூட பாருங்க, கொடைக்கானல்ல அதனுடைய மேல இருந்துட்டு கழுகு பார்வை பேர்ட்ஸ் வியூ அதுல இருந்து காட்டுறாங்க. கொடைக்கானல்ல எங்க இருக்குது இயற்கைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்க பார்த்தாலும் வீடுகள் அப்படியே இரவுல பார்த்தோம் அப்படின்னா மெளிர்கிறது. ஒரு நகரத்தின் மீது எடுக்கப்பட்ட படம் போல இருக்கிறது. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ன்றது மலை உச்சி, ஊட்டின்றது வேலி. இதுல வந்துட்டு இந்த மலை உச்சின்றதான் வாழ்வதற்கு நம்ம இந்த மாதிரி கோடை காலத்துல போயிட்டு ஓய்வு எடுப்பதற்கோ அதுக்கெல்லாம் வந்துட்டு சிறந்த பகுதி அது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய மேல் பகுதி நாளுக்கு நாள் அர்பனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வீடுகளால் அப்படியே நிரம்பி வருகிறது. இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் இயற்கையை வளர்க்குறோம் காக்குறோன்ற பேர்ல அந்த டெவலப்மெண்ட் என்று சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் அழிக்கக்கூடிய வேலை தொடர்ந்து நடைபெறு வருவதை நாம் அனுமதித்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் தமிழக அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி உற்று கவனிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.